தீர்க்க தரிசனத்தின் காலம் ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம், முதல் மனுஷியாகிய ஏவாள், இவர்கள் வம்சமாகிய இந்த மனித இனம் பூமி எங்கும் இருக்கிறது. அதிலே தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் நானும் தேவனை, முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் வணங்கின கர்த்தரை 6000 ஆண்டுகளுக்கு பின்பாக வணங்குகிற பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த முதல் மனிதன், முதல் மனுஷி வணங்கின தெய்வமாகி அந்த கர்த்தர் தானே. இப்போ இந்த ஏரியாவில் முத வீடு கட்டினவர் தான் பூர்வவாசி. அது மாதிரி இந்த முழு பூமியில் முத ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவன் யாரை கடவுளாக வணங்கினான்? அந்த கேள்வி நாம் கேட்போமானால், அவன் வணங்கின நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் தான் அவனை ஆதாம் ஏவாளையும் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபமாக, தனக்குள்ள இருந்த தன்மைகளை அவனுக்குள்ளே படைத்து, ஆவி ஆத்மா சரீரம் உள்ள எலும்பு ரத்தமும் இந்த சரீரத்தில் உங்களை என்னை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டித்த ஆண்டவர் மனிதனோடு கூட எப்போதும் படைத்துட்டு, நீ ஏதேன் தோட்டத்தில் இருந்து நீங்கள் பூமியில் எப்படி வேணாலும் வாழுங்கப்பான்னு விடலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனை அவர் சந்திப்பதும் அவனுக்கு நன்மைகளை கொடுப்பதும் அவர் இந்த பூமியில் எல்லா காரியங்களும் நடப்பித்துக் கொண்டார். இந்த தீர்க்க தரிசனத்தின் காலம் கடந்து கொண்டு இருக்கும் போதே இன்னி புக்கை உருவாக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணார். இனி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆளுக்கு தீர்க்க அவர் தரிசனம் ஆகிக்கிட்டே இருக்காரு. அவர் டயர்டாயிருவார். இப்ப அப்ப அவங்களுக்கு புஸ்தகம் ஆக்கும்னு அவர் பிளான் பண்ணும்போது தான் மோசையை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. சீனாய் மலையில மோசைக்கு 10 கைவிரலினால் எழுதின 10 கற்பனைகளை விரலில் எழுதி சீனாய் மலைக்கு வர சொல்ற. இந்த மலையில அக்கினி இறங்குகிறது. ஹல்லேலூயா. சரணம் படுவோமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. இப்ப தீர்க்க தரிசனமாக உரைத்தது எல்லாவற்றையும் பதிவு செய்யல. இப்ப நம்ம பேசுறத இங்க வீடியோல பதிவு பண்றோம். இந்த நாட்களில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. முதல்ல சாதா போனை வச்சு பேசிக்கொண்டு இருந்தோம். இப்போ ஸ்மார்ட் போன், ஆப்பிள் போன், என்னென்னமோ வந்துருச்சு. டெக்னாலஜி, யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. இப்போ பதிவு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது, கருவிகள். அந்த நாட்களில் டெக்னாலஜி இல்லாத நாட்கள். டெக்னாலஜி இல்லாத நாட்களில் நடந்ததை கர்த்தர் தான் டெக்னாலஜியை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர்த்தர் அல்லவா. ஆதாம் ஏவாளை படைத்து பூமியை ஒவ்வொரு நாளாக படைச்சு, வானம் பூமி சமுத்திரம் எல்லாவற்றையும் படைத்த எல்லா காரியத்தையும் ஆதாம் ஏவாளை படைத்து 5ஆம் நாள் அவனை படைத்து வைத்த போது, ஆதாம் ஏவாளை படைத்து வைத்து அதுக்கு பின்பாக அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். எல்லா இந்த காரியம் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட புஸ்தகத்தில் பின்வரும் சந்ததிக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நான் தெரிந்து கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் மோசே. ஹல்லேலூயா. மோசே வரும்போது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு நிறைவு செய்யக்கூடிய காலமாக இருக்கு. ஏன்னா 2200 சில்லற காலம் யாக்கோபு. அப்புறம் யாக்கோபே 147 வயசுல இறக்குறாரு. அதுக்கு பின்பாக இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக யோசேப்பினோட எகிப்துக்குள்ள போறாங்க. 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள். தேவன் 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்.
அதுக்கு பின்பாக 400 வருஷம் முடிய போறதுக்கு 360வது வருஷத்துல மோசே எழுப்புறார். ஏன் தெரியுமா? 360 400 மோசே வந்து 40 வருஷம் எங்க இருந்தா? எகிப்துல. உங்களுக்கு 400 வருஷம் முடிஞ்சு வனாந்தரத்துக்கு வரும்போது அப்பதாங்க முச்செடியில் ஆண்டவர் சந்திக்கிறாரு, தரிசனம் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி 40 வருஷம் அவன் வாழ்க்கை எங்க ஓடிடுச்சு? எகிப்துல. அப்ப இந்த 360 ஒரு 400 அந்த 100 எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட நான் சொல்றேன் ஒரு 2800-900 வருஷத்துல தான் புக்கா இதை ஆக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணி, இது டெக்னாலஜி முதல்ல புஸ்தகத்துல வரட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தீர்க்கதரிசி ஆகிய மோசையை எடுத்துக்கிறார். மோசை எங்க வந்து சந்திக்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான் தேவ பருவத்தில் முச்செடியில வந்து அவனை சந்திக்கிறார். யாத்ராகமம் 3 அதிகாரம் 16வது வசனம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை இல்ல 3 அதிகாரத்துல அவனை சந்திக்க வராரு பாருங்க. 3 அதிகாரம் 1வது வசனம் கடைசியில பார்க்கிறோம். ஆடு மேய்ச்சிட்டு வரான். வாசிங்க 1வது வசனத்தை. மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை பட்டணம் வந்தான். அந்த இங்க பாருங்க, ஓரை பர்வதத்துக்கு வரும்போது ஆண்டவர் இந்த ரெக்கார்டு இருக்கு பாத்தீங்களா? முதல் மனுஷி ஆதாம் ஏவாளை படைத்து இந்த பூமியெல்லாம் எப்படி படைத்த என்பதை நமக்கு தெளிவாக எழுதி கொடுப்பதற்கு அப்ப பதிவுகள் இல்லை, வேதம் இல்லை. தீர்க்க தரிசனமா உரைத்ததெல்லாம் காற்றிலே இருக்கிறது. எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எப்படி சேட்டலைட்ல போய் கீழே இறங்கி நம்ம பேசுவது உடனுக்குடன் வெளியே போவது போல எல்லாத்தையும் காற்றிலே இருக்கிறத, காற்றை சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா நடந்த அத்தனை சம்பவங்களை ஒரு மனிதனுக்குள்ளாக அவர் வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனிதனை சந்திக்கிறார். அவன்தான் மோசே. ஹல்லேலூயா. இந்த மோசையை தேடி அவரே வர்றார். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் மாமனார் வீட்டுல. இப்ப பாருங்க, அங்கே 2வது வசனம் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். புரியுதா? தரிசனமானார். தீர்க்கதரிசிக்கான அடையாளம் என்ன? தரிசனத்தில் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். மோசே யாரு? ஒரு தீர்க்கதரிசி. இந்த மோசே ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கும்போது இவனு ஆண்டவர் சந்திக்கிறார் மோசையை சந்திக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஜனங்களை எல்லாம் அழைத்து வர உன்னையத்தான் நான் தெரிந்து கொண்டேன். நீ வா, நீ போய் பார்வோன் ராஜாட்ட பேசு. இந்த ஜனங்கள் அடிமையா இருக்கிற ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், எனக்கு ஆராதனை செய்ய இந்த மலைக்கு வந்து எனக்கு ஆராதனை செய்வாங்க, நீ அவங்களை அனுப்புன்னு சொல்லி பேசுவதற்கு முதலாக மோசையை ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த மோசையை சந்தித்து அனுப்பி பின்பு அவர்கள் வந்து அந்த சீனாய் மலைக்கு வரும்பொழுது தான் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ண சொல்கிறார். பரிசுத்தம் பண்ணி சொல்லிட்டு அக்கினியில் வந்து சீனாய் மலை ஏறாங்க. அப்போது தான் மோசையை மலை மேலே ஏறி வர சொல்கிறார். ஜனங்கள்லாம் கீழே இருக்கட்டும், நீ மட்டும் மலைக்கு. ஒரு மேகம் அவனை மூடிக்கொள்கிறார். மேகத்தில் உண்டான சத்தத்தில் இருந்து ஆண்டவர் அவனுக்கு 10 விரலாகிய 10 கற்பனைகள். 10 கற்பனைகள் என்ன? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் பார்க்கிற எதற்கு ஒரு சொருபத்தையோ ஒரு உண்டாக்க வேண்டாம், நீ உன் தாயின் தகப்பனையும் கணம் பண்ணு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி,
பிறனுக்குள்ள யாதொன்று இச்சியாத, பிறன் மனைவி இச்சியாத, பிறன் வேலைக்காரனை இச்சியாத, பிறனுடைய ப்ராப்பர்ட்டியை இச்சியாத, கொலை செய்யாத, உபச்சாரம் பண்ணாத, இப்படி 10 திருடாத, பொய் சாட்சி சொல்லாத சொல்லி 10 கற்பனைகளை தன்னுடைய. ஏன்னா இப்ப யாரு? ஆண்டவர் தான் எல்லா மனிதனை படைத்தவர். அவர் மனிதனுக்கு வாழக்கூடிய கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். அவர் சீனாமலையிலிருந்து வந்து அதுக்கு பின்பாக அவனோடு பேசி, மேகத்திலிருந்து பேசுவார். ஒவ்வொரு காலகட்டமும் அவனோடு பேசி பேசி ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்லி இந்த நியாய பிரமாணத்தை ஆதியாகமம் புஸ்தகம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்கள். இப்போ ஆதியாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், யாத்திராகமம் புஸ்தகம் தொடங்கும் போது எகிப்தில் ஜனங்கள் போயிட்டாங்க. இப்போ 400 வருஷமா அடிமை முடிய போகிற அந்த 360 வருஷத்துல தான் மோசே பிறக்கிறான். இப்போ ஆண்டவர் அவங்க 40 வருஷம் கழிச்சு தான் சந்திக்கிறாங்க. இந்த காலகட்டம் தான் கிட்டத்தட்ட 2800 வருஷங்கள் நடந்த சம்பவங்களை இவன் மேலே பரிசுத்த ஆவியில் ஆண்டவர் இறங்கி எழுத சொல்லி நம்ம கையில் அந்த பழைய ஏற்பாடாகிய இந்த 5 புஸ்தகங்களை கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம நினைக்கிற காலத்தில் தேவன் செயல்பட மாட்டார். நம்ம நினைக்க உடனே ஒரு ஜெபம் பண்ணிட்டு, ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டு உடனே அவர் பதில் கொடுக்கணும். அவர் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா. அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். எப்போ மழை கொடுக்கணும், எப்போ வெயில் அடிக்கணும், எப்போ பனி கொடுக்கணும், எப்போ மிருக ஜீவன்கள் வந்து காயுது, அப்போ கொடுப்பார். சில நேரம் மழை வந்து மனுஷனுடைய அக்கிரமத்தினால அடைச்சி வச்சுட்டு மிருகங்களை பார்த்து கூட நமக்கு கொடுக்குது. மனிதன் அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறார். தான் முந்து பண்ணின சிருஷ்டிப்புகள் சோர்ந்து போயிருன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு விதமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆதியாகமம் புஸ்தகம், யாத்திராகமம் புஸ்தகம், லேவியராகமம் புஸ்தகம், எண்ணாகமம் புஸ்தகம், உபாகமம் புஸ்தகம், 5 புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிருஷ்டி, அதாவது பூமியை உண்டாக்கின படைத்த காரியங்கள், இந்த வானபூமி படைத்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் பின்பாக மனிதனத்தை எப்படி படைத்தார், அதற்கு பின்பாக மனிதன் எப்படி நடக்க வேண்டும், நீதி நியாயங்கள் கட்டளைகளை எழுதி கொடுத்து இந்த பதிவை கொண்டு வர்றதுக்கு அவர் 2800 வருஷம் காத்திருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே போட்டிருக்க முதல்ல தீர்க்க தரிசனம், இப்போ நியாய பிரமாணம். மோசே வந்துட்டார், ஆபிரகாம் பார்த்துட்டோம். இப்போ பாருங்களேன், இந்த ஏனோக்கு காரியத்தை சொல்லிடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏனோக்கு காரியம். இப்போ ஏனோக்கு வந்து வாழ்ந்த காலம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏனோக்கு பிறக்கும்போது பூமி உண்டாக்கப்பட்டு ஆதாம் 7ஆம் தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு 622வது வயசில், ஏனோக்கு யாரத்தோட 162வது வயதில் ஏனோக்கு பிறக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷம்னு வச்சுக்கோங்க. அவன் 300 வருஷம் தேவனோட சஞ்சரிச்சான். இப்போ இந்த ஏனோக்கு பேசின ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்போ தெரியுமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? மோசையோட அதை எழுதி கொடுக்கல. ஏன்னா அவர்கிட்ட தானே எல்லா ரெக்கார்டு இருக்கு. மெமரி கார்டு போட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு, பென்ட்ரைவ் எல்லாம் போட்டு பாதுகாத்து வைக்கணும். திடீர்னு சேட்டலைட்டு பஸ்ட் ஆகி திடீர்னு எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டமும் எல்லாமே கூகுளில் எல்லாம் இதாகிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆயிடுது? ஜாம் ஆயிடுது. அதாவது இன்னும் அதை என்ன சொல்லுவாங்க, வேர்டு கம்ப்யூட்டர் இதாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஷட்டவுன் ஆகி ஃபங்க்ஷன் ஆகலை. இடையிலோட ஒரு தடவை கூகுள் ஃபங்க்ஷன் ஆகும், பேங்க்கில் பணம் எடுக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? சேட்டலைட் இது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வேதம் நம்ம கையில் இருக்கு. இன்றைக்கு வேதத்தை எதிர்க்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. இந்த வேதம் சேட்டலைட்டு இன்னைக்கு ஆப்பு பைபிள்லாம் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், எல்லா மொழிகளையும் பைபிள் இருக்குது. எல்லாம் அழிஞ்சு போயிடுது. இங்கே பாருங்கள், நம்ம கையில் இருக்கிற புஸ்தகம் அழிஞ்சு போகுது, எரிச்சிடுறாங்க. சில இடங்களில் வேதத்தை எரிக்கிறவங்கள சம்பவம் எல்லாம் நடக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார். எல்லா காரியத்தையும் அவன் மேலே ஆவியில் சொல்லி எழுதுறாங்க. அல்லேலூயா. உண்டா போடுங்குவார். ஒரு காலகட்டம் ரொம்ப டெக்னாலஜி அவரை உண்டாக்குவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லாதவைகளை இருக்க சொல்லி அழைக்கிறேன். நான் வந்து எனக்கு 52வது வயது நடக்குது. 53 வருஷத்துக்கு மேலே நான் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு உருவம் கொடுத்து எனக்கு கொடுத்து நான்
ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்து தற்கொலை பண்ண கொடைக்கானலுக்கு 1998 என் மாமனார் வீட்டுக்கு 10 பக்கத்தில் எழுதி தற்கொலை பண்ணப்பட்டு கடன் பிரச்சனைகள் நான் போய் இருக்கும்போது அங்கே பிறந்த ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு பிரதர் கூட்டு போகும்போது அங்கே போய் நாங்கள் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர், இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், உண்மையான தீர்க்கதரிசிகள் தான். நம்பி உட்காந்து நிற்கிறேன், ஒரு 1000 பேர் உள்ள கூட்டம். அங்கேருந்து பேசுகிறாரு அந்த ஊழியக்காரர், நீ தற்கொலை பண்ணுறதுக்காகவே கொடைக்கானலுக்கு வந்திருக்க, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை அழைச்சிருக்கேன், நீ இந்த எண்ணங்கள்லாம் விட்டு நீ எனக்காக வந்து ஊழியம் செய்ய சொல்லி என்ன சொல்கிறார். அப்போ நான் ஆண்டவர் அறியலை, என்னுடைய மேடையில் பேர் சொல்லி என் பேரை சொல்லி பர்னபாஸ் சொல்லி மதுரையிலேருந்து வந்தேன்னு சொல்லி என்னை ஏற்றி மேடையில் ஏற்றிட்டாங்க. எனக்கு வெக்கமாயிடுச்சு. நான் அங்கே வந்து பான்ஸ் தெர்மாமீட்டருக்கு தயாரிக்கிற கம்பெனி ஒன்று கொடைக்கானல் இருக்குது. அந்த ஒரு யூனிட்டுக்கு தான் இங்கேருந்து போகும் கரண்ட். இப்போ பாதரச நச்சு கழிவுன்னு பூட்டிட்டாங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே நிறைய பேர் வேலை பார்த்தவங்களாம் கூட்டத்துக்கு வந்தாங்க. அடுத்த நாள் என்னை எல்லாரும் காலையில் வேலை பார்க்குற இடத்துல என்னை எல்லாரும் சூழ்ந்து விட்டாங்க. உங்களை தான் ஊழியக்காரர் அழைச்சாரா, என்னை மேடையில் ஏற்றிட்டாங்க. வெக்கமாயிருச்சு அந்த நேரம். நமக்கு புது அனுபவம் இல்லை, கூட்டங்களை ஏற்றணும் இல்லை. என்னை ஆண்டவர் இன்றைக்கும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். உண்மையுள்ள தீர்க்கதரிசிகளோடு ஆண்டவர் இன்றைக்கும் மனிதன் உடைய சூழ்நிலைகளை சொல்லி அவனை காப்பாற்றுவதற்கு, தற்கொலை இனத்தில் இருந்தோ மற்ற பிரச்சனைகளில் இருந்தோ நன்மைகளை கொடுப்பதற்கு இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எப்போது இருக்கிறபடினால யார் மேலேயாவது இறங்கி சூழ்நிலையை சொல்லி பின்னாடி நடந்ததை சொல்லி வெளிப்படுத்தி அவர் தம்முடைய பிள்ளையாக அல்லேலூயா. 5 வகை ஊழியம் புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி ஊழியம் இன்னைக்கு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் மட்டும் அவர் முடிச்சு வைக்கல. புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் 5 வகை ஊழியத்தை தீர்க்கதரிசி ஊழியத்தை இன்றைக்கும் வைத்திருக்கிறார். எல்லா சிஸ்டமும் போயிருச்சு, ஒன்றும் கவலை கிடையாது. ஒரு மனுஷனை எழுப்புவார், பரிசுத்த ஆவி அவன் மேலே இறங்குவார், எல்லாம் எழுதுறாங்க எழுதி. அல்லேலூயா. நம்ம எதை குறித்தும் அச்சப்பட தேவையில்லை. இந்த உலகம் எதிர்மறையாய் செயல்பட்டாலும் நாம் தேவ வார்த்தை கனம் பண்ணுகிறோம். அதே வேளையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத புரிந்து கொள்ளாத நபர்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் நான் மனதில் வைக்க தேவையில்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் மறுபடியும் எல்லாவற்றையும் உண்டாக்கி தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 52 வயதுக்கு பின்பாக என்னை ஆண்டவர் ரட்சித்து கிட்டத்தட்ட ஊழியத்தில் 20 வருஷம், இயேசு ஏற்றுக்கொண்டு 25 வருஷம், 2000. அப்போ 2000 கடைசியில் வரோம். 2001 ஆண்டவர், அதுக்கு முன்னாடி என்னை 98 சந்திக்கிறார். நான் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டேன், கடன் அடைக்கணும்னு சொல்லி பேக்கிங் சூப்பர்வைசர் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்